ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீச்சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஓம் ஸ்ரீ சத்குரு பகவான் பாட்டி சித்தரின் லீலாமிர்தம் 50. கோவையில் இருந்து பேராசிரியர் திரு டாக்டர் சம்பத்குமார் அவர்களும் அவரது நண்பர் ஒருவரும் பாட்டியை சேவிக்க இருசக்கர வாகனத்தில் கொடுமுடி நோக்கி பயணம் மேற்கொண்டனர். பாட்டியை தரிசித்துவிட்டு மதியம் வரை பாட்டியுடன் இருந்துவிட்டு பின்னே செல்லலாம் என்பது இவ்விருவரின் திட்டம். அந்த கணத்தில் பாட்டி வானத்தை பார்த்து ஏதோ முணுமுணுத்தார்கள். மேகத்தை பார்த்து பேசிக்கொண்டே இருந்தார்கள். ஏதோ வானத்தை நோக்கி உத்தரவிட்டுக் கொண்டே இருந்தார்கள். அது ஒரு கோடைக்காலம். அந்த ஆண்டு மழையும் பெய்யாமல் வெயிலின் தாக்கம் சற்றே அதிகமாய் இருந்த ஒரு காலகட்டம். பாட்டியிடம் இருவரும் ஆசி பெற்றுவிட்டு கொடுமுடியில் உள்ள தனது வீட்டிற்கு சென்று விட்டு கோவை திரும்ப நெடுஞ்சாலையை தொட்டனர் திரு டாக்டர் சம்பத்குமார் அவர்களும் அவரது நண்பர் அவர்களும். கொடுமுடியில் இருந்து மேற்கு நோக்கி செல்ல வேண்டும் கோவைக்கு. மதியத்திற்கு மேல் சூரியன் மேற்கில் இருப்பார் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். சூரியனோ இவர்களை சுட்டெரித்தார். இவர்கள் இருவரும் நெடுஞ்சாலையை தொட்டவுடன் மேகமில்லா வானில் ஒரு கருமேகம் எங்கிருந்து வந்ததோ அந்த ஒரு கருமேகம் சூரியனை அழகாக மறைத்தது. இவ்விருவருக்கோ நல்ல நிழல் கிடைத்தது. பாட்டியின் மகிமையை நினைந்து கொண்டே பயணித்தார்கள். கோவை இல்லம் வரை நிழல் கொடுத்த மேகம் இல்லம் வந்தவுடன் மறைந்தது. பாட்டிக்கு மானசீகமாக நன்றி கூறினார்கள் இவ்விருவரும். சுட்டரிக்கும் வெயிலில் கூட தன் பக்தன் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்பதில் எவ்வளவு கவனமாக இருக்கிறார்கள் பாட்டி சித்தர். கோவை வரை மேகமாய் வந்த பாட்டி வாழ்வின் கடைசி வரை வரமாட்டார்களா என்ன? நிச்சயம் வருவார்கள், நிச்சயம் வருவார்கள். நம் வாழ்விற்கு பின்னும் வருவார்கள். எல்லா பிறவியிலும் கூட இருப்பார்கள். தேவையாதனில் நமக்கு நம்பிக்கையும் பொறுமையும் மட்டுமே. ஜெய் குரு பாட்டி, ஜெய் குரு பாட்டி. நற்பவி பாட்டி.